மாற்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். மாற்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் அவர் இருக்கிறார் என்று எல்லாரும் கேள்விப்பட்டு அங்கே வருகிறார்கள். வந்தவர்களுக்கு அவர் செய்த முதலாவது வேலை அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை போடுகிறார். அவருடைய ஆன்மாவிலே கரிசனை உள்ளவராய் தான் எந்த வேலைக்காக இங்கே வந்தேனோ அந்த வேலையை செய்வதற்கு அவர் முந்தி அவர் வசனத்தை அவர்களுக்கு போதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் சத்தத்தை கேட்கிறவர்களே, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய திருவாய் மொழிகளை கேட்டுக் கொண்டிருந்தாள். உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிறது நீ அவருடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நீ கற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து ஆண்டவர் அங்கே இருக்கிற பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகிற பொழுது அவர்கள் அங்கே சுற்றும் முற்றும் பார்க்கிறார்கள். திரளாக ஜனங்கள் வந்து விட்டார்கள். இயேசுவுக்கு முன்பதாக அவனை கொண்டு போக முடியவில்லை. ஒன்று செய்கிறார்கள், இந்த வீட்டுடைய மேற்கூறியை நாங்கள் பிரித்து ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பதாக இவனை இறக்குவோம் என்று தீர்மானித்து 4 பேர் ஒருமனப்பட்டு அந்த திமிர்வாதம் உள்ளவனை இயேசுவுக்கு முன்பதாக இறக்கிறார்கள். இறக்கின பொழுது இயேசு அவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது 5வது வசனத்திலே, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவ மன்னிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வியாதியை காட்டிலும் அதிகம் வேண்டியதா இருக்கிறது. அது தேவையுள்ள ஒன்றா இருக்கிறது. நாம் ஒரு வியாதி வந்தவுடன் எவ்வளவோ அழுகிறோம், எவ்வளவோ துக்கப்படுகிறோம், இது சுகமாக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம், நல்லது. ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக ஒருவன் வியாதியோடு வந்திருக்கிறான். ஆண்டவர் அவனுடைய சரீர வியாதியை பார்ப்பதற்கு முன்பதாக அல்லது அதை காட்டிலும் அவனுடைய ஆவிக்குரிய ஒரு வியாதி அவன் வாழ்க்கையில் அவனை பற்றி கவ்வி பிடித்திருக்கிறதை கண்டு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் சரீர வியாதி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது மனிதன் இந்த பூமியில் இருக்கும் மட்டும் இந்த சரீரத்துக்கு பலவிதமான வியாதிகள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் என்றுமே அழிக்க முடியாததும் மனிதனை நரகத்துக்கு கொண்டு போகத்தக்கதுமான ஒரு கொடிய வியாதி பாவம். இயேசு அதை அறிந்தவராய் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அந்த இடத்திலே சூழ்ந்திருந்த அநேகர் இவன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யார் என்று தங்களுக்குள்ளே முறுமுறுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளதுமாய் இருக்கிறது என்று 1 யோவான் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இந்த நாட்களிலே அல்லது உன்னுடைய குடும்பம் இந்த நாட்களிலே பெரிதான தேவையோடு இருக்கிறீர்கள். அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னோட கூட முடியுமானால் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம். யோவான் எழுதின முதல் கடிதம் 1 அதிகாரம் 7, 8, 9 வசனங்களுக்கு கொஞ்சம் செவி கொடுத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 8வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றிருக்கிறாயோ? உன் குடும்பம் அதை பெற்றிருக்கிறதோ? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதற்கு சாட்சியிடுகிறதோ? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உனக்காக நான் என்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், என்னுடைய குற்றமற்ற இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். நீ என்னிடத்தில் வந்து உன் பாவங்களை மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நொறுங்குண்டு நறுங்கின இருதயத்தோடு அவரிடத்திலே அறிக்கை செய்வாயானால் அனைத்து பாவங்களையும் மன்னித்து உன்னை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தாவீது என்கிற ஒரு மனிதன், தாவீது என்கிறவன் ராஜாவாய் இருந்தவன். அவன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இன்னொருவனுடைய மனைவியை
செய்யக்கூடாத தேவன் வெறுக்கிற பாவத்தை அவளோடு உடன்பட்டு செய்த பொழுது அவன் வாழ்க்கையில் வேதனையுற்று அவனுடைய பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தி காட்டின பொழுது அவன் வேதத்தில் 51வது சங்கீதத்திலே அழுகிறான். தேவனே, என்னை தள்ளி விடாதேயும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதேயும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை புதுப்பியும் என்று கதறி கெஞ்சி மன்றாடுகிறான். ஏனென்றால் பாவம் அவனை நாளுக்கு நாள் அவனுடைய எலும்புகளை, அவனுடைய தசைகளை, அவனுடைய உள்ளான ஊனை, கணுவை அப்படியே நொறுக்கி கொண்டிருந்தது. எப்பொழுதும் இந்த பாவம் அவனுடைய கண்ணுக்கு முன்பதாக நின்றதை அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே, எனக்கு நீர் இறங்க வேண்டும் என்று கெஞ்சின பொழுது ஆண்டவர் அவனை சுத்திகரிக்கிறார். ஆண்டவர் அவனை சுத்திகரித்து அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆறுதலை கட்டளையிடுகிறார். இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. நீங்கள் பல வருடம் ஆலயத்துக்கு போகலாம், ஒருவேளை ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்து கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் தட்டி கேட்கிறார், மகனே, மகளே, நீ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு இருக்கிறாயா? பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆண்டவருக்கு. நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன்னுடைய அறை வீட்டிலே கதவை பூட்டி கண்ணீரோடு மன்றாடுவாயா? அவர் உனக்கு இறங்குவாராக. மனம் திரும்பி அவரிடம் வந்து விடுங்கள். பாவம் அனைத்தையும் மன்னிக்க அவர் ஒருவருக்கு உரிமை உண்டு. விசுவாசிப்பாயா? தேவ சமாதானம் உன் இருதயத்திலே உண்டாவதாக.